அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொல்காப்பியம் சொல்லதிகாரம் கிளவியாக்கம் பாடமாக ஸ்டூடெண்ட்டுக்கு நடத்திட்டு வந்தேன். அது கடைசி நூற்பா வரைக்கும் பார்த்தாச்சு. கிளவியாக்கம் அந்த பகுதி நிறைவடைஞ்சிருச்சு. அதற்கு அடுத்து அந்த வீடியோக்களின் தொடர்ச்சியாக இப்போ தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் 2வது இயலாக காணப்படக்கூடிய வேற்றுமை இயல் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதிலேருந்து தொடர்ச்சியாக நான் வேற்றுமை இயலில் வரக்கூடிய நூற்பாக்கள் எல்லாத்தையும் நான் பாடமாக நடத்தலான்னு இருக்கேன். அதற்கு முன்னாடி நம்ம வேற்றுமைனா என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளவியாக்கம்ங்கிறது சொற்களின் ஒரு பொது இலக்கணம் உணர்த்தக்கூடிய ஒரு இயல். அந்த பொது இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர், வினை, இடை, உரி இந்த 4 சொற்களாக காணப்படக்கூடிய பெயர் சொற்கள், வினை சொற்கள், இடைச்சொற்கள், உரி சொற்கள். இந்த 4 சொற்களின் பொது இலக்கணத்தை மொத்தமாக சொல்லக்கூடியதாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளவியாக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா பெயரியல், வினையியல், இடையியல், உரியல் அப்படின்னு பின்னாடி 4 இயல் வருது. இந்த பெயரியல்ங்கிறதுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்தமாக அதனுடைய சிறப்பு இலக்கணத்தை நம்ம பார்க்க போகிறோம். பெயரியல்ங்கிறதுல ஒரு சிறப்பு இலக்கணம், வினையியல்ங்கிறதுல ஒரு சிறப்பு இலக்கணம், இடையியலில் இடைச்சொற்களின் சிறப்பு இலக்கணம், உரியல்ல உரிச்சொற்களின் சிறப்பு இலக்கணம் அப்படின்னு சொற்களின் சிறப்பு இலக்கணத்தையே தனித்தனியாக பார்க்கக்கூடிய இயல்கள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயரியல், வினையியல், இடையியல், உரியல் அப்படிங்கிற அந்த 4 இயல். அப்போ கிளவியாக்கங்கிறது பொது இலக்கணம் உணர்த்தக்கூடிய இயல், பெயரியல், வினையியல், இடையியல், உரியல் 4 பார்த்திங்கன்னா சிறப்பு இலக்கணத்தை உணர்த்தக்கூடிய இயல். அப்போ தொல்காப்பியர் யோசிக்கிறார், இந்த பெயரியல், வினையியல், இடையியல், உரியல்ங்கிற சிறப்பு இலக்கணத்துக்கு முன்னாடியும் கிளவியாக்கம்ங்கிற ஒரு பொது இலக்கணத்துக்கு பின்னாடியும் நடுவில் இந்த வேற்றுமை இயல், வேற்றுமை மயங்கியல், விளிமரபுங்கிற 3 இயலை நம்ம வச்சுருவோம். இந்த இடத்துல வச்சாதான் இது சரியான முறை வைப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் முடிவு பண்ணி தான் வேற்றுமை இயலை கிளவியாக்கத்திற்கு அடுத்தும் பெயரியலுக்கு முன்னாடியும் வைக்கிறாங்க. வேற்றுமை இயலை தொடர்ந்து வேற்றுமை உருபுகள் மயக்கம் பெறுவதை வேற்றுமை மயங்கியல் என்றும், அடுத்து 8வது வேற்றுமையாக காணப்படக்கூடிய விழி வேற்றுமையின் தனித்தன்மையை உணர்த்தி விளிமரபுங்கிற ஒரு இயலையும் 3 இயலை இடையில் தொல்காப்பியர் வைக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு செய்தி. இப்போ இதில் வேற்றுமைனா என்ன? பெயர் பொருளை வேறுபடுத்தி காட்டக்கூடியது தான் வேற்றுமைங்கிறாங்க. பெயர் பொருளை வேறுபடுத்தி காட்டக்கூடியது. அப்போ பெயர் பொருளை எப்போ வேறுபடுத்தி காட்ட முடியும்? வேற்றுமை ஒரு ஒன்று அங்கே கூட இருந்தால் தான் எதை வேறுபடுத்தி காட்ட முடியும்? பெயர் பொருளை வேறுபடுத்தி காட்ட முடியும். அப்போ ஒரு பெயர் பொருள் இருக்குது, பெயர் இருக்குது, பெயருக்கு பக்கத்தில் எது இருக்குது? இந்த வேற்றுமை உருவு அமையுது. வேற்றுமை உருவு வந்த பிறகு பக்கத்தில் எது அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைச்சொல்லும் சேர்ந்து அமையுது. அப்போ இது 3 தான். ஒரு பெயர் பொருள் ப்ளஸ் ஒரு பெயர் பொருள் ப்ளஸ் வேற்றுமை, அடுத்து ஒரு வினைச்சொல், இவை 3ம் பெற்று வரக்கூடியதாக இந்த வேற்றுமை இயல் இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. இப்போ வேற்றுமை உருபுகள் என்னென்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி உரையாசிரியர்களுக்குள்ளே கொஞ்சம் என்ன ஆகுது அப்படின்னா கருத்து முரண்பாடானது வருது. அதாவது வேற்றுமைங்கிறது ஒரு உருபு, வேற்றுமைங்கிற பெயரில் சொல்லப்படக்கூடியது உருபுகள். இந்த உருபுகள் எதோட வருது? அது ஏற்றுக்கொள்ளும் பெயரோடு, அது கொள்ளும் பெயரோடு வருகிறது. இந்த உருபுகள் அது கொள்ளும் பெயரோடு வருகிறது. அப்படி கொள்ளும் பெயரோடு வரக்கூடிய இந்த உருபுகள் என்ன சொல் கொண்டு முடிகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிகிறது அப்படின்னு உரையாசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? சில பொருட்களின் தன்மையிலே உணர்த்தக்கூடியதுனால பெயர் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா இளம்புறனர் சொல்கிறாரு. ஆனால் தெய்வச்சிலையார் சொல்கிறாரு சில பொருட்கள்லாம் இல்லை, எல்லா பொருட்களின் தன்மையை சொல்லக்கூடியது. அப்போ பெயர் பொருட்களோடு சேர்ந்து வரக்கூடியது வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லி தெய்வச்சிலையார் சொல்கிறாங்க. இப்போ இளம்புறனர் ஒரு கருத்து, தெய்வச்சிலையார் கருத்து. இன்னும் சில உரையாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், விளிமரபுலாம் நீங்கள் சொல்லாதீங்க, அது எதோடு சேர்ந்தது? பெயரிலக்கணத்தோடு சேர்ந்தது. பெயரிலக்கணத்தில் பெயரை மையமாக வச்சு தானே வருது. ஏன்னா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேங்கிறதுல எது தான் அடிப்படையாக இருக்குது? பொருள் குறிக்கக்கூடியதாக இந்த பெயர் சொற்கள் தான் இருக்குது. அப்போ எல்லாமே பெயரை மையமிட்டு தான் எல்லா இயலும் இயக்கம் பெறுகிறது. அப்போ ஒரு இன்றியமையாத பகுதி எது அப்படின்னா இந்த பெயர் சொற்கள், பெயர் தான். அப்போ இந்த பெயரை மையமிட்டு அமையக்கூடியதுனால இது பெயர் வேற்றுமையை உணர்த்தக்கூடியது தான், பெயரோடு வரக்கூடியது தான். இது பெயரியலின் இலக்கணம் தான். இதை யாரும் தனித்து பிரித்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய உரையாசிரியர்கள் கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ தான்
சேனாவரையர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளவியாக்கத்தில் பெயர் வினை இடை உரி 4 பொது இலக்கணம் சொல்லியாச்சு, அது முடிஞ்சிருச்சு. அடுத்து பெயரியல் வினையியல் இடையியல் உரியல்ங்கிற 4 சிறப்பு இலக்கணம் சொல்கிறாங்க, அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு முறை வைப்பு மாதிரி. பெயரியல் அது பொது இலக்கணம் சொல்லி அடுத்து வந்து என்னது சிறப்பிலக்கணம் சொல்லும் பொழுது அதற்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த பெயர் பொருளோடு சேர்ந்து வரக்கூடியதாக எது இருக்குது? இந்த வேற்றுமை உருபுகள் இருக்குது. அப்படிப்பட்ட வேற்றுமை என்று சொல்லப்படக்கூடிய வேற்றுமை உருபுகள் 8 பற்றியும் இங்கே நம்ம வேற்றுமை இயலில் பார்க்க போகிறோம். அந்த 8 வேற்றுமை உருபுகளும் எப்படி மயக்கம் கொள்கிறது அப்படிங்கிறத வேற்றுமை மயங்கியலில் பார்க்க போகிறோம். அடுத்து 8வது வேற்றுமையாக இருக்கக்கூடிய விழி வேற்றுமையுடைய தனித்தன்மையை வந்து விழிமரபில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த பெயருக்கு மிக முக்கியமானது செயல்பாடு பொருள் உணர்த்தக்கூடியது அடிப்படையாக இருக்கக்கூடியது எது? இந்த வேற்றுமை உருபுகள். அந்த வேற்றுமை உருபுகளின் செயல்பாடுகள், வேற்றுமை உருபுகள்னால் என்னங்கிறத வந்து இங்கே பார்த்துக்கிட்டாதான் அடுத்து நம்ம பெயர் சொற்களை பற்றி தெளிவாக படிக்க நம்மளால் முடியும். அதனால் பெயர் இலக்கணம் உணர்த்துவது வேற்றுமை இயல் கிடையாது. வேற்றுமை அது தன்னுடைய உருபுகளை உணர்த்துது, தான் எப்படி சொற்களில் மயங்கி வரோங்கிறத உணர்த்துது, தன்னுடைய 8ஆம் வேற்றுமை உருவாகிய விழி வேற்றுமை எப்படி இருக்குங்கிறத காட்டுது. அப்போ இது 3ம் அதோடு தொடர்புடையதாக தோன்றினாலும் இவை சிறப்புடைய தனிப்பகுதிகள். இது தனியாக தான் இருக்கும். அது பெயரியல் வினையியல் இடையியல் உரியல் தனியானது. பெயர் இலக்கணம் காட்டக்கூடியதை பெயர் சொல்லோடு சேர்ந்து வரக்கூடியதாக வேற்றுமையியல் கிடையாது அப்படின்னு சொல்லி சேனாவரையர் வந்து தன்னுடைய உரையில் அடித்து எழுதியிருக்காரு. அப்படி ஆசிரியர் எழுத நினச்சிருந்தா தொல்காப்பியர் பெயரியலோடு சேர்த்தே பெயரியல் முடித்து கிளவியாக்கம் முடிஞ்சதும் பெயரியலில் வந்து தனியாக பிரிக்காமல் வேற்றுமையியல் வேற்றுமை மயங்கியல் விழிமரபுன்னு பிரிக்காமல் சேர்த்தே ஒரே இயலாக்கி சொல்லியிருப்பார். அப்போ எப்படி இருக்கும் முறை வைப்பு? கிளவியாக்கம் முடிஞ்ச அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெயரியல்ல இந்த வேற்றுமை உருபுகள் வேற்றுமை மயக்கம் விழிமரபுலாம் சேர்ந்து வந்திருக்கும், ஒரே சாப்டராக முடிஞ்சிருக்கும். அடுத்து வினையியல் இடையியல் உரியல்னு வச்சுருப்பாங்க. அப்படி வைக்காமல் புதிய இலக்கணம் சொன்ன பிறகு சிறப்பிலக்கணத்தை சொல்லப்படுவதற்கு முன்னாடியே இந்த இடத்துல இதை உங்களை அடையாளப்படுத்துறது தான் சரியான முறை வைப்பு முறை அப்படிங்கிறத தெரிஞ்சதுனால தான் வேற்றுமையியல் வேற்றுமை மயங்கியல் விழிமரபு வந்து பேசியிருக்காங்க தொல்காப்பியர் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆணித்தரமான வாதத்தை வந்து சேனாவரையர் இந்த இடத்துல முன்வைக்கிறாரு. அதுதான் சரியானதும் கூட. இது எப்படிப்பட்டது அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே இது ஒரு வீடியோவில் பேசும்பொழுது இந்த எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பேன். ஒரு நிகழ்ச்சி அமைப்பு இருக்குது அப்படின்னா தலைமையுரை மாதிரி தான் கிளவியாக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்புரை மாதிரி தான் இவங்க பெயரியல், அதாவது சிறப்புரை மாதிரி தான் யாருன்னா இவங்க வேற்றுமையியல் வேற்றுமை மயங்கியல் இவங்கெல்லாம். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய உரை விளக்கமாக வந்து அந்த பெயரியல் வினையியல் இடையெல்லாம் இருக்குது. அப்புறம் நன்றியுரை அமையுது. திடீர்னு கொண்டு வந்து நன்றியுரையை வந்து முன்னாடி வச்சா நல்லா இருக்காது. அதே மாதிரி தான் பொது இலக்கணம் சொன்னதுக்கு பிறகு சிறப்பிலக்கணம் சொல்ல போகிறதுக்கு முன்னாடி நடுவில் எதை உணர்த்துறாரு? இந்த 2 பக்கமும் தேவையாக இருக்கக்கூடிய இந்த வேற்றுமையியல் வேற்றுமை மயங்கிய விழிமரபை வந்து தொல்காப்பியர் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் இங்கே சிறப்பான ஒரு வாதமாக அமைகிறது. அப்படி பெயர் பொருளை வேறுபடுத்தி காட்டக்கூடிய வேற்றுமை உருபுகள் என்ன செஞ்சு வருதுங்க? அது உருபு, அந்த பெயர் சொற்கள் வந்து உருபுகளை ஏற்றுக்கொள்வதாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து வந்து சில இது வந்து வினைச்சொற்களை ஏற்று வரக்கூடியதாக அமைகின்றது அப்படிங்கிற ஒரு செய்தியையும் தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ இந்த வேற்றுமையின் வகைகள் எத்தனை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா, வேற்றுமை தாமே ஏழென மொழிப அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் எழுதியிருக்காரு. வேற்றுமை தாமே ஏழென மொழிப. அப்போ வேற்றுமை மொத்தம் எத்தனை வகைப்படுன்னு ஒரு கேள்வி கேட்டால், வேற்றுமை தாமே ஏழென மொழிபங்கிறத வச்சு நம்ம எழுதிடக்கூடாது. ஏன்னா அடுத்த ஒரு நூற்பாவையும் பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு விடையானது எழுதணும். வேற்றுமை தாமே ஏழென மொழிப. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெயர் வேற்றுமை ஐ வேற்றுமை, முதல் வேற்றுமை பெயர் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை ஐ வேற்றுமை, 3வது வேற்றுமை ஒடு வேற்றுமை, 4வது வேற்றுமை கு, 5ஆம் வேற்றுமை கண், 5ஆம் வேற்றுமை இன்னு, 6ஆம் வேற்றுமை அது, 7ஆம் வேற்றுமை கண்ணு. அப்போ எதில் ஆரம்பிக்குது? பெயரில் ஆரம்பித்து 7ஆம் வேற்றுமை உருவாகிய கண்ணில் வந்து முடியுது. பெயர் ஐவடு கு இன்னது கண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இப்போ இது வந்து 7 வேற்றுமை உறுப்புகள் இங்கே இருக்குது. இப்போ வேற்றுமை தாமே ஏழென மொழிபன்னு தொல்காப்பியர் எழுதியிருக்காரு. அடுத்து 2வது வரியை பார்த்தா தான் நமக்கு வந்து அதில் நம்ம யோசிக்கணும். 2வது வரியை வந்து நம்ம முதல்ல ஒரு தடவை சொல்கிறத வச்சு நம்ம அது வந்து என்னது ஒரு ஸ்டேட்மெண்ட் சரியானதுன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நல்லா அலசி ஆராய்ஞ்சு கடைசி வரைக்கும் பொறுமையோடு நிதானத்தோடு அதை வந்து ஒரு விசாரணையில் உள்ள ஒரு அந்த இதெல்லாம் வந்து நம்ம கைதிக விசாரணையில் உள்ள அந்த ஆவணங்களெல்லாம் செக் பண்ணும் பொழுதுமா இருக்கட்டும் சரி, இல்லது இது மாதிரி வாக்குமூலங்களை சேகரிக்கும் பொழுது பொறுமையோடு நிதானத்தோடும் அதை என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கேட்கணும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப பொறுமை அவசியம். வேற்றுமை தாமே ஏழென மொழிபன்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லிட்டாரு. வேற்றுமை உறுப்புகள் 7 தான் அப்படின்லாம் முடிவுக்கு வந்துடக்கூடாது. அடுத்த நூற்பாவில் அதற்கான விஷயத்த சொல்கிறார். விழி கொள்வதன் கண் விழியோடு எட்டேங்கிறாரு. விழி வேற்றுமைன்னு ஒன்று இருக்குது. அது விழிக்கிறது, அழைக்கும் பொழுது நீண்டு ஒலிக்கும் பொழுது அந்த விழி வேற்றுமை என்ன அடைகிறது, மாற்றத்தினை வந்து அடைகிறது. அப்போ விழிக்கொள்வதன் கண் விழியோடு எட்டே என்று தொல்காப்பியர் வேற்றுமை எட்டுங்கிறாரு. விழிக்கொள்வதன் கண் விழியோடு எட்டே அப்படிங்கிறாரு. அப்போ பெயர் வேற்றுமையில் தொடங்கி பெயர் ஐவொடுக்கு இன்னது கண் என்னும் ஏழினோடு விழி வேற்றுமை சேர்க்க விழிக்கொள்வதன் கண் விழியோடு எட்டே அப்படின்னு வேற்றுமை உருவானது 8ஆக அமைகின்றது அப்படிங்கிறாரு. இதே வந்து இன்னும் நூற்பாவில் அவைதாம் பெயர் ஐ ஒடு கு இன் அது கண் விழி என்னும் ஈற்ற அப்படின்னு எழுதுகிறாங்க. விழி என்னும் ஈற்ற இந்த 7 வேற்றுமை உறுப்புகளோடு விழி என்னும் வேற்றுமை உறுப்புகளை சேர்க்கும் பொழுது வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் 8ஆக அமைகின்றது அப்படிங்கிறாங்க. சில பேர் சிறப்பு நோக்கி விழி வேற்றுமை தனியாக சொல்லப்பட்டதுங்கிறாங்க. சில பேர் விழி வேற்றுமை சிறப்பு இல்லாதது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தொல்காப்பியர் அதை வந்து சிறப்பாக நோக்கி தான் விழிமரபுங்கிற ஒரு இயலையை என்ன செய்கிறாரு, தனியாக வைத்திருக்கிறார். பின்னாடியில் உரையாசிரியர்களின் முறைத்திறனில் அது என்ன செய்து முரண்பட்டதாக அமைகின்றது. இப்போ அந்த விழி வேற்றுமை பாருங்கள். இப்போ வடநூலார்கள் வந்து வேற்றுமை உறுப்புகள் எத்தனைன்னு சொல்கிறாங்கன்னா 7ன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் தொல்காப்பியர் தான் அறுதியிற்று துணிந்த முடிவாக வேற்றுமை 8 அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 8வது வேற்றுமையாக விழி வேற்றுமை தான் இருக்குது. இதை நானே அறுதியிட்டு சொல்கிறேன், என்னுடைய முடிவு இது, துணிந்த முடிவாக தொல்காப்பியர் சொல்வதாக துணிந்த முடிவுங்கிற வார்த்தையை சேனாவரையர் தம்முடைய உரையில் வந்து எழுதியிருக்காங்க. துணிந்த முடிவாக நான் சொல்கிறேன். விழி கொள்வதன் கண் விழியோடு 8 விழி ஏற்கிறதுனால இந்த விழிப்பெயர்களை ஏற்கக்கூடியதனால இந்த வேற்றுமை என்னவாக அமைகின்றது, 8ஆம் வேற்றுமை உருவாக அமைகின்றது அப்படின்னு சொல்லி சேனாவரையர் வந்து அழுத்தமாக எழுதுகிறாங்க. அப்போ விழி கொள்வதன் கண் விழியோடு 8ஆக அமைகின்றது. இப்போ தொல்காப்பியர் வடமொழி நூலார்கள் வந்து 7 வேற்றுமைன்னு சொல்ல தொல்காப்பியர் ஏன் 8 வேற்றுமைன்னு சொல்கிறாரு? அப்போ ஒரு வேற்றுமைக்குள்ளே இன்னொரு வேற்றுமையை கொண்டு பொறுத்துறாங்க வடமொழி நூலார்கள். எங்கே கொண்டு பொறுத்துறாங்க? பெயரினது விகாரமே விழி வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க வடமொழி நூலார்கள். பெயரினது விகாரமாக எது அமைகின்றது, விழி வேற்றுமையானது அமைகின்றது. பெயரினது விகாரம் விழி வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. நம்மால் தொல்காப்பியர் அதை ஒத்துக்கலை. பெயரினது விகாரமாக விழி வேற்றுமையாக இருந்தாலும் பெயர் சொற்களின் தன்மை வேறு, விழி கொள்றதுனால இதனுடைய தன்மை வேறு. இது நான் தனியாக 8வது வேற்றுமையாகவே சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இப்போ சேனாவரையர் கேட்குறாரு, இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு தொல்காப்பியருக்கு எப்படி முடிந்தது அப்படின்னு சொல்லி சேனாவரையர் கேட்குறாரு. அப்புறம் சேனாவரையரே கேட்டுட்டு அதற்கு விடையும் அவங்களே சொல்கிறாங்க. என்னென்னா, ஐந்திரம் முதலாக ஐந்திரம்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு இலக்கண நூலை தொல்காப்பியர் கற்று தெளிந்ததுனால தான் அவருக்குள்ள இப்படி ஒரு ஞானமானது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா? சேனாவரையர் வந்து கேட்குறாரு. ஐந்திரம் முதலான ஐந்திரம் கற்றுக்கிட்டாலே வடமொழி இலக்கண நூல். அப்போ எல்லா வடமொழி இலக்கணமும் யாருக்கு புரிஞ்சிருக்கும்? தொல்காப்பியருக்கு புரிஞ்சிருக்கும். அந்த புரிதலின் அடிப்படையில் தான் நீங்கள் வேணால் வேற்றுமை உறுப்புகள் 7ன்னு சொல்லிட்டு போங்க, என்னுடைய பார்வையில் வேற்றுமை உறுப்புகள் 8. 8வது வேற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழி வேற்றுமை. அது விழி கொள்வதன் கண் விழியோடு 8 அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இது நானே சொன்னதா இருக்கட்டும்னு சொல்லி ரொம்ப சூப்பராக வந்து விழி வேற்றுமையை பற்றி சொல்கிறாங்க. அப்போ பெயர் ஐவொடுக்கு இன்னது கண் விழி என்னும் ஈற்ற வேற்றுமை உறுப்புகளானது மொத்தம் 8 வகையாக அமைகின்றது அப்படின்னு. அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் வேற்றுமைனா என்னென்னா எழுவாய் வேற்றுமை. இந்த எழுவாய் வேற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிறப்பானது. எழுவாய் எந்த உருபையும் ஏற்றுக்காது, இதை தானாகவே இருக்கும். அதாவது பெயர் வேற்றுமையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எழுவாய் வேற்றுமைன்னு சொல்கிறோம். எழுவாயாகவே நிற்கும், எந்த உருபையும் ஏற்றுக்காது, பயனிலை காட்டும் காலம் காட்டாது, பயனிலை காட்டும் காலம் காட்டாது.
அப்போ அது மாதிரி வரக்கூடியதான் என்ன வேற்றுமைனா எழுவாய் வேற்றுமை. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு பொருளினது தன்மையை சுற்றுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருண்மை சுற்றல் அப்படிங்கிறாங்க. ஒரு பொருளோட தன்மையை சுற்றல். இந்த இடத்துல ஆ செல்க, ஆ உண்டுங்கிறாங்க. ஆ உண்டுங்கிறது ஒரு பொருளை சுட்டுதல். ஆங்கிறது என்ன? பசு. பசு உண்டு. ஆ உண்டு. ஆங்கிறது பசு, பசுவானது உண்டு. ஆங்கிறது பெயர்ச்சொல், உண்டுங்கிறது பயனிலை. அப்போ ஒரு பெயர்ச்சொல் ஒரு பயனிலையோட மட்டும் வருது. அதில் என்ன இல்லை? விழித்தல் இல்லை, வேற்றுமை உருபு இல்லை. அப்போ விழியையும் ஏற்கலை, வேற்றுமை உருபையும் ஏற்கக்கூடியதாக, தன்னுடைய தன்மையிலே வெளிப்பட்டு நிற்கக்கூடியதாக இந்த எழுவாய் வேற்றுமையானது அமைகின்றது. இப்போ வியங்கல வருதல். ஆ செல்க அப்படிங்கிறது வியங்கல வருதல். ஆ கிடந்தது. அப்போ ஒரு இடத்துல ஆக்கள் வந்து படுத்து கிடக்கு. அது என்னது? வினைநிலை உரைத்தல். ஆ கிடத்தது, கிடத்தல்ல இருக்குது, படுத்திருக்கு. அதனால் ஆ கிடந்ததுங்கிறது வந்து என்னது? வினைநிலை உரைத்தல். அடுத்து வந்து அகுதி யாது, இது வினாச்சொல். அகுதி யாதுங்கிறது வினாச்சொல். இந்த நிலைப்பாட்டில் தான் எழுவாய் வேற்றுமையானது அமைகின்றது. பொருண்மை சுட்டல், வியங்கொல வருதல், வினைநிலை உரைத்தல், வினாவிற்கு ஏற்றல், பண்புகொல வருதல், பெயர்கொல வருதல் என்று அன்றி அனைத்தும் பெயர் பயனிலையே. இது எதை குறிக்கக்கூடியது? எழுவாய் வேற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த பெயர் வேற்றுமையினது பயனிலைகளை பற்றி சொல்லக்கூடியதாக அமைகின்றது. அதுக்கு அடுத்து உள்ள செய்திகள் வந்து அடுத்த நூற்பாவில் பார்ப்போம். அடுத்த நூற்பாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகைச்சொல் தோன்றுவது, தொகைச்சொல் எப்படி எழுவாயை ஆதரித்து தழுவி நிற்கிறதுங்கிறத வந்து மற்ற வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் யாரும் என்ன செய்கிறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. மறக்காமல் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைக்குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.